சிவாய நம. பூமியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஊழிமணி திருநாவலூர் வன்றொண்டன் பதம் போற்றி வாடிய திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் 6/6/2024 வியாழக்கிழமை. அமாவாசை திதி 6/7 மாலை வரை பின் பிரதமை திதி. ரோஹிணி நட்சத்திரம் 6/16 இரவு வரை பின் மிருகசீரிஷம் நட்சத்திரம். திருதி நாமயோகம் 40:58 நாளிகை வரை பின் சூலம் நாமயோகம். சதுஷ்பாத கரணம் 3 நாளிகை வரை பின் நாகவ கரணம், அதன் பின் கிம்தூக்கண கரணம். நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. ரிஷபராசி இருப்பு 1:26 நாளிகை. விவாக சக்கரம் நடு. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். யோகினி பூமி. திருக்கணித சிரார்த்த திதி அமாவாசை. வாக்கிய சிரார்த்த திதி அமாவாசை. சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் 1:54 முதல் 3:30 வரை. யமகண்டம் காலை 5:54 முதல் 7:30 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் முற்பகல் 12:58 முதல் 1:54 வரை. பிற்பகல் 4:28 முதல் 6:58 வரை. இரவு 7:58 முதல் 8:58 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவக்கோள்களின் நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன், 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சனி. மேசராசிக்கு தரும் பலன்கள்: மேசராசிக்கு 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புதிதாக உத்தியோகம், தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது.
மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு புதன் சுக்கிரன் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 84, 57, 48, 5, 50, 86, 32, 41, 6, 42, 33, 51, 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசியில் சூரியன் சுக்கிரன் குரு புதன் சந்திரன், 5ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சனி, 11ஆம் பாவத்தில் ராகு, 12ஆம் பாவத்தில் செவ்வாய் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். ரிஷபராசிக்கு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். புதிதாக உத்தியோகம் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4 மற்றும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் ராகு சனி. அதிர்ஷ்ட எண்கள் 6, 42, 33, 51, 4, 40, 85, 31, 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சனி, 10ஆம் பாவத்தில் ராகு, 11ஆம் பாவத்தில் செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் குரு புதன் சந்திரன் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும்.
வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிதாக தொழில் ஆரம்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 58, 76, 6, 42, 33, 51, 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கடகராசி அல்லது கடகலக்கண நண்பர்களே, கடகராசிக்கு 3ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சனி, 9ஆம் பாவத்தில் ராகு, 10ஆம் பாவத்தில் செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடைவீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், குரு, சந்திரன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 86, 32, 41, 3, 30, 84, 57, 48, 2, 92, 38, 47, 56. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு கால பைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண நண்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சனி, 8ஆம் பாவத்தில் ராகு, 9ஆம் பாவத்தில் செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும்.
வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். புதிதாக தொழில் ஆரம்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த வருவாயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், குரு, சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 86, 33, 41, 3, 30, 84, 57, 48, 2, 92, 38, 42, 56. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். கன்னி ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோகிணி மற்றும் மிருகசீரிசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளக்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4 மற்றும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளில் இருப்பவர்களிடமிருந்து எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சுக்கிரன், குரு, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 58, 76, 6, 42, 33, 51, 3, 30, 84, 57, 48, 5, 50, 86, 41, 32. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் ராகு, 7ஆம் பாவத்தில் செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன், 12ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக இடத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 31, 58, 76, 6, 42, 33, 51,
8 என்பது 62. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் ராகு, 6ஆம் பாவத்தில் செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன், 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். வாகன தொழில்துறையினர், இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தனவரவினை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது வியாபார போட்டிகள் விலகி வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களது முயற்சிகளில் சில தடைகள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 84, 57, 48, 6, 42, 33, 51, 2, 92, 38, 47, 56. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி, 4ஆம் பாவத்தில் ராகு, 5ஆம் பாவத்தில் செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன், 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தனுசு ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். நீண்ட நாள் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்கும் முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மாணவர்கள் கல்விக்கான கட்டணங்களை செலுத்தலாம். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன், சுக்கிரன், சந்திரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 86, 32, 41, 6, 42, 33, 51, 2, 92, 38, 47, 56, 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் ராகு, 4ஆம் பாவத்தில் செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன், 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சுய தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். சிறு தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4 மற்றும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தன லாபத்தை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, சுக்கிரன், குரு, புதன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 31, 6, 42, 33, 51, 3, 30, 84, 57, 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சனி, 2ஆம் பாவத்தில் ராகு, 3ஆம் பாவத்தில் செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன், 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள்.
கும்பராசிக்கு 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோஹிணி மற்றும் மிருகசீரிசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சுக்கிரன், புதன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 31, 5, 50, 86, 32, 41, 6, 42, 33, 51, 8, 80, 62. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீனராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி, ராசியில் ராகு, 2ஆம் பாவத்தில் செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், சந்திரன், 7ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். மீனராசிக்கு 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் ரோஹிணி மற்றும் மிருகசீரிசம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். நீண்ட நாளான பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்.
உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வீடு வாகனம் சுத்துவழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் உடைய நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தனவரவினை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள், எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், கட்டுரை துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சுற்றுவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 92, 38, 47, 56, 5, 50, 86, 32, 41, 6, 42, 33, 51. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.